விநாயகர் வழிபாடு. முழுமுதற் கடவுள், மூலப்பொருளோன் என்று சொல்லி அனைவரும் வணங்குவது விநாயகரையே. கணபதியை வணங்கினால் காரியத் தடைகள் யாவும் நீங்கும். விக்ன விநாயகரை வணங்கர், வினை யாவும் நெருங்காது. அப்படி அனைவராலும் போற்றப்படும் விக்ன விநாயகரை மனதார வழிபட்டாலே பல நன்மைகள் வந்து சேரும். நாம் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றியை பெறவும் தடைகள் நீங்கவும் விநாயகப் பெருமானை வழிபடுவது வழக்கம். ஒரு காரியத்தை தொடங்கும் முன் விநாயகரை மனதார வணங்கி ஆரம்பித்தால் அது வெற்றிகரமாக முடியும் என்பது நம்பிக்கை. ஒருவேளை எதிர்பாராத தடைகளால் ஒரு காரியம் தடைப்படும் சூழ்நிலையில் தேங்காயை வைத்து செய்யப்படும் இந்த எளிய பரிகாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்காயின் முக்கியத்துவம். நம் அன்றாட வாழ்வில் தேங்காயின் பயன்பாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் தேங்காய்க்கு சிறப்பான இடம் உண்டு. எந்த ஒரு ஆன்மீக வழிபாட்டிலும் தேங்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேபோல் எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவதற்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது. பரிகாரம் செய்யும் முறை. இந்த பரிகாரத்தை நீங்கள் நினைத்த காரியத்தில் தடைகள் ஏற்படும்போது புதன்கிழமை அன்று மட்டுமே செய்ய வேண்டும். வேறு எந்த கிழமையிலும் செய்யக்கூடாது. புதன்கிழமை அன்று தேங்காயை வாங்கி மாலை வேளையில் உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஈசானிய மூலை வைத்து விடுங்கள். அன்றைய இரவு முழுவதும் அந்த தேங்காய் அதே இடத்தில் இருக்க வேண்டும். மறுநாள், அதாவது வியாழக்கிழமை அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயகரை வழிபடுங்கள். பிறகு அந்த தேங்காயை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு விநாயகருக்கு முன்பாக இந்த தேங்காயை வைத்துவிட்டு உங்களுக்கு எந்த காரியம் தடைப்பட்டுள்ளதோ அந்த காரியம் எந்தவித தடையும் இன்றி விரைவில் நடைபெற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு விநாயகப் பெருமானை 3 முறை சுற்றி வந்து அந்த தேங்காயை எடுத்து சிதறு தேங்காயாக விநாயகப் பெருமானுக்கு உடைத்துவிட வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நீங்கள் செய்யும் காரியத்தில் இருக்கும் தடைகள் அனைத்தும் தேங்காய் சிதறுவது போல சிதறி படிப்படியாக விலகும். விநாயகரின் அருளால் நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும். இன்று தொடங்குங்கள், நாளை உங்கள் வாழ்க்கை மாறும்.